உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் புருஷ செத்து கழிற ஒவ்வொரு நாளும் என் வெறி ஏறிக்கிட்டே இருக்கு. அவ சாகணும். என் புருஷ துடி துடிச்சு உயிர் விட்ட மாதிரி அவ உயிரும் போகணும். அத பார்த்தா தாண்டா என் மனசுல இருக்கிற அக்னி அடங்கும். ஏய், நீ எனக்கும் அவனுக்கும் பிறந்தவன். இது உன் கடமை. இத நீ செஞ்சாகணும். சீக்கிரமே செஞ்சாகணும். உனக்கு அதுக்கு திராணி இல்லனா என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடு. நான் கொல்றேன்டா அவளை. என் புருஷ சாவுக்கு காரணமான எல்லாரையும் நான் வெட்டி எறிகிறேன். அத்தா, நீ சொல்றத நான் செய்யறேன். சாகணும். அவ சாகணும். என் புருஷ அனுபவிச்ச அதே வழியே அவ அனுபவிச்சு சாகணும். துடி துடிச்சு சாகணும். சொல்லுங்க. அந்த சாமுண்டீஸ்வரி எங்க இருக்கா? என்னாச்சுங்க? உங்க குரல் ஒரு மாதிரியா இருக்கு. கோவமா இருக்கீங்களா? கொலை வெறியா இருக்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவ எங்க இருக்கா? வீட்ல தாங்க இருக்கா. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல செங்கல் சூளைக்கு கிளம்பிடுவா. சூளைக்கு போறவ உசுரோட வீட்டுக்கு வரமாட்டா. என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? ஆமா. இனிமேலும் அவளை விட்டு வைக்கிறது நமக்கு தான் ஆபத்து. என்னங்க சொல்றீங்க? ஆமா, அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னையும் என்னையும் சேர்ந்து வாழ விட மாட்டா. காலம் முழுக்க நீயும் நானும் தனித்தனியா தான் வாழ்ந்து சாகணும். ஆமாங்க. யோசிச்சு பார்த்தா இத்தனை வருஷம் வாழ்க்கை அவளால வீணா போயிருச்சு. இளமையும் வயசும் ஓடிக்கிட்டே இருக்கு. நீயும் நானும் எதையும் அனுபவிக்காம இலவு காத்த கிளி மாதிரி திரியிறோம். ஆனா அவ பிள்ளைங்க, புருஷன், குடும்பம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நாம இத்தனை வருஷத்தையும் தொலைச்சிட்டு குழந்தை குட்டி எதுவும் இல்லாம பெருமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் யாரால? உங்க அக்காவால தானே. அவ உயிரை எடுத்தாதான் நாம சந்தோஷமா வாழ முடியும். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதாங்க. உங்க மனசுல ஓடுற அதே வெறிதான் எனக்கும் இருக்கு. நான் மட்டும் என்ன இங்க நிம்மதியாவா இருக்கேன்? நெருப்புல நிக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா அவ கதையை முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். அவ கதையை முடிக்க செங்கல் சூளை பொருத்தமான இடம் தான். அவ மட்டும் தனியா போறாளா இல்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கானே பாடிகார்ட், அவனும் கூட போறானா? அவ அக்கா கூட வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க வச்சு அவ கதையை முடிச்சிருங்க. தவர், அவன் வராம பாத்துக்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லனா கோயில்ல காப்பாத்துன மாதிரி ஏதாவது செஞ்சா மறுபடியும் தப்பாயிடும். புரிஞ்சுதா? இல்லங்க, அவன் கண்டிப்பா அங்க வரமாட்டான். அத நான் பாத்துக்கிறேன். இன்னியோட உன் அக்காட்டம் க்ளோஸ். நல்ல செய்தியோட உனக்கு ஃபோன் பண்றேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.